வணக்கம். இன்றைக்கி நம்ம குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு இப்போ என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். நான் பாருங்கள் 2 கப் அரிசி ஊற வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 2 தக்காளி குட்டி குட்டியால் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தயிர், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை எடுத்து வச்சுருக்கோம். பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நெய், அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஆயில் ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ஆட் பண்ணிட்டோம். இதை ஒரு 5 செகண்ட் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷமாக வதக்கியிருக்கோம். இப்போ கரெக்டாக நல்லா வதங்கி பக்குவத்தில் வந்துடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. கரம் மசாலா நம்ம லாஸ்ட்டாக முடியும் போதும் ஒரு வாட்டி ஆட் பண்ணுவோம். அதனால் இப்போ 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாச்சும் வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் புதினா தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அந்த புதினா பேஸ்ட் போட்டுட்டேன். இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்ச தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். அது வரைக்கும் அரிசி ஆட் பண்ண வேணாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு ஏதாச்சும் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணோம்.
அரிசி ஆட் பண்ணணும். மேலே வந்து கொத்தமல்லி தழையும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருந்த கொஞ்சத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு வாட்டி உப்பு செக் பண்ணி கம்மியாக இருந்துச்சு எனக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக சொன்னால கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணணும், அதை இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிறேன். இப்போ எடுக்கும்போது அந்த ஸ்மெல் நல்லா வரும், பிரியாணி ஸ்மெல், அதுக்காக தான். இப்போது குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டோம். நான் ஒரு 2 விசில் விடுறேன். 2 விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், ரைஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது நமக்கு, ரைஸ் எதுவுமே ஒட்டாமல் உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்குது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப பண்ணால் அரிசி உடஞ்சிடும். ஆவி பறக்க குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணலாம். பாருங்கள், டேஸ்டியான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.